Hello everyone, this is Meenakshi. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ் சாப்டரில் exercise problem number 12 ஓட solution பார்க்க போகிறோம். So this is the problem given in your textbook page number 200. So the accountant of a firm located the following errors after preparing the trial balance. Rectify them assuming that there is a suspense account. So after preparing அப்படினாலே நம்ம வந்து suspense account போட்டு தான் rectify பண்ணுவோம். ஒன் சைடட் எரர்ஸ் அப்படின்னா இப்போ அண்டர் கேஸ்ட் ஓவர் கேஸ்ட் இல்லை ஒரு அக்கௌண்ட் அஃபெக்ட் ஆகுது. இப்போ ரெண்டு அக்கௌண்ட் அஃபெக்ட் ஆகுதுன்னா கரெக்ட் என்ட்ரி ராங் என்ட்ரி ரெக்டிஃபைங் என்ட்ரி போட போகிறோம். ஸோ let us see the transactions one by one. So this is the first transaction. Machinery purchased for rupees 3,500 was debited to purchasers account. எப்பயுமே நம்ம ஒரு டிரான்சாக்ஷன்ஸ் வந்து ஃபுல்லாக ரீட் பண்ணால் தான் நமக்கு தெரியும் இது ஒன் சைடட் எரர்ஸாக டூ சைடடாக. ஸோ எப்படி நம்ம என்ட்ரிஸ் போட போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு எரர்ஸ் இருக்குது, ரெண்டு அக்கௌண்ட்டை அஃபெக்ட் பண்ணுது. மிஷினரி பர்ச்சேஸ்டு இது ஃபஸ்ட் ஹாஃப். மிஷினரி பர்ச்சேஸ்டு என்ன என்ட்ரி? மிஷினரி அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட் was debited to purchasers account. So second half wrong entry. மிஷினரிக்கு பதிலாக பர்ச்சேசஸை டெபிட் பண்ணிட்டாங்க. ஸோ பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு எழுதிட்டாங்க. ஸோ இப்போ கரெக்ட் என்ட்ரியில் இருக்கிற மிஷினரி டெபிட்டில் வந்துடும், பர்ச்சேசஸ் ராங் என்ட்ரியில் டெபிட்டில் இருக்குது, அது ஆப்போசிட் கிரெடிட்க்கு கொண்டு போக போகிறோம். அப்போ ரெக்டிஃபைங் என்ட்ரி மிஷினரி அக்கௌண்ட் டெபிட் டு பர்ச்சேசஸ் அக்கௌண்ட். ஓகே, நம்ம டைரெக்டாக ரெக்டிஃபைங் என்ட்ரி எழுதிடலாம். இப்போ நமக்கு இந்தளவுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோன்னா ரெக்டிஃபைங் என்ட்ரியை இதே மாதிரி நம்ம ஓரலாக சொல்லி கூட கொண்டுட்டு வந்துடலாம். அப்படி இல்லாட்டி நம்ம ரஃபாக கரெக்ட் என்ட்ரி ராங் என்ட்ரி போட்டுட்டு ரெக்டிஃபைங் பண்ணலாம். Correct entry machinery to cash first half, wrong entry second half, debited to purchasers account, purchasers to cash. So credit la to cash correct ah dhaan irukku, no need to consider that. So machinery um purchasers, so correct entry la machinery debit la irukku, rectifying layum debit la dhaan எழுதணும். wrong entry எதில் இருக்குது? பர்ச்சேசஸ் டெபிட்டில் இருக்குது. அப்போ அதனுடைய ஆப்போசிட் டு பர்ச்சேசஸ் கிரெடிட்டில் எழுதிடணும். ஓகே, மிஷினரி அக்கௌண்ட் டெபிட் டு பர்ச்சேசஸ் அக்கௌண்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் 1,800 பெய்டு டு ரெய்னா அஸ் சேலரி. சேலரி பே பண்ணியிருக்கிறாங்க. நம்ம ப்ரீவியஸ் ப்ராப்ளம்லேயே பார்த்தோம், ராங் என்ட்ரியாக அதாவது நேம் ஆஃப் த பர்சனை பண்ணியிருப்பாங்க. ஸோ சேலரி நாமினல் அக்கௌண்ட், சேலரி பெய்டு அப்படின்னாலே சேலரி டு கேஷ் தான். ஓகே, பட் வாஸ் டெபிட்டட் டு ஹிஸ் பர்சனல் அக்கௌண்ட். யாருக்கு? ரெய்னா அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணிட்டாங்க. சேலரி டு கேஷு கரெக்ட் என்ட்ரி, ராங் என்ட்ரி இஸ் ரெய்னா டு கேஷ். அப்போ ரெய்னாவை கிரெடிட் பண்ணிட்டா ரெக்டிஃபைங் என்ட்ரி வந்து சேலரி அக்கௌண்ட் டெபிட் டு ரெய்னா அக்கௌண்ட். சி சேலரி டு கேஷ், ரெய்னா டு கேஷ், ரெக்டிஃபைங் இஸ் சேலரியை கரெக்ட் என்ட்ரியில் டெபிட்டில் இருக்குது, டெபிட்டில் பண்ண போகிறோம். ராங் என்ட்ரியில் ரெய்னா டெபிட்டில் இருக்குது, அப்போ அதை கிரெடிட் பண்ணுறோம். ஸோ சேலரி அக்கௌண்ட் டெபிட் டு ரெய்னா அக்கௌண்ட் 1,800. ஓகே, நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் வாஸ் கிரெடிட்டட் டு கமிஷன் அக்கௌண்ட். ஸோ நம்ம பார்க்குற எல்லா டிரான்சாக்ஷன்ஸுமே டூ சைடட் எரர்ஸ். அப்போ இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு என்ன என்ட்ரி? கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட், கிரெடிட்டட் டு கமிஷன் அக்கௌண்ட். இன்ட்ரெஸ்ட்டுக்கு பதிலாக கமிஷன் எழுதிட்டாங்க, அப்போ கேஷ் டு கமிஷன். இப்போ நம்ம இதில் இருக்கிறது கிரெடிட்டில் ராங்காக என்ட்ரு பண்ணியிருக்காங்க. சி கரெக்ட் என்ட்ரி கேஷ் டு இன்ட்ரெஸ்ட், ராங் என்ட்ரி கேஷ் டு கமிஷன். இப்போ டெபிட்டில் கேஷ் இருக்குது ரெண்டுலேயுமே. ஸோ டெபிட் பேலன்ஸை நம்ம கன்சிடர் பண்ண வேணாம். கிரெடிட்டில் பாருங்கள், கரெக்ட் என்ட்ரியில் இன்ட்ரெஸ்ட் கிரெடிட்டில் இருக்கா, ஸோ ரெக்டிஃபைங்லேயும் கிரெடிட் தான். கமிஷன் ராங் என்ட்ரியில் கிரெடிட்டில் இருக்குது, அப்போ ரெக்டிஃபை பண்ணும்போது நம்ம டெபிட்டில் எழுத போகிறோம். ஸோ த ரெக்டிஃபைங் என்ட்ரி இஸ் கமிஷன் அக்கௌண்ட் டெபிட் டு இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன்ஸ். goods worth rupees 1,800 purchased from அமுத நிலா ஆன் கிரெடிட். ஓகேவா? கிரெடிட்டில் அமுதா கிட்ட இருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். பட் நாட் ரெக்கார்டட் இன் தி புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். சி அமுதா நிலா கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டோம், இதுக்கு என்ட்ரியே ரெக்கார்டே பண்ணலை. வாஸ் கிரெடிட்டட் டு ஹிஸ் அக்கௌண்ட், வாஸ் டெபிட்டட் டு ஹிஸ் அக்கௌண்ட் அப்படின்னு தப்பாக என்ட்ரு பண்ணிட்டாங்கன்னு சொல்லவே இல்லை. ஆக்சுவலாக இந்த டிரான்சாக்ஷனை ஃபுல்லாகவே ஒமிட் பண்ணிட்டாங்க. ஓகே, கம்ப்ளீட் ஒமிஷன் நம்ம பார்த்துருக்கோமா? ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் எரர்ஸில் பார்த்துருப்போம். ஸோ ஒமிஷன் ஆஃப் எரர்ஸ்
மொத்தமாகவே இந்த டிரான்சாக்ஷன்ஸை என்ட்ரு பண்ண மறந்துட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்டர் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இதில் கரெக்ட் என்ட்ரி ராங் என்ட்ரி அப்படின்றதெல்லாம் இல்லை, ரெக்டிஃபையிங்லாம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த என்ட்ரியை மறுபடியும் எழுதிட்டா அது ரெக்டிஃபை ஆகிடும், அவ்வளோதான். ஸோ இப்போ என்ன என்ட்ரி, பர்ச்சேஸ்டு குட்ஸ் ஃப்ரம் அமுதநிலாவுக்கு பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெபிட் டு அமுதநிலா. ஸோ அதுதான் என்ட்ரி. நான் இங்கே உங்களுக்கு புரியறதுக்காக எழுதியிருக்கேன் கரெக்ட் என்ட்ரி ராங் என்ட்ரின்னு. இங்கே ராங் என்ட்ரியில் டேஷ் போட்டாச்சு, பிகாஸ் தெர் இஸ் நோ ராங் என்ட்ரி. அவங்க தப்பாக எதையுமே என்ட்ரு பண்ணலை, ஒமிட் பண்ணிட்டாங்க. இந்த என்ட்ரியை என்ட்ரு பண்ணுறதுக்கே ஒமிட் பண்ணிட்டாங்க. அப்போ இந்த கரெக்ட் என்ட்ரியில் நம்ம எப்போயுமே என்ன சொல்லுவோம், கரெக்ட் என்ட்ரியில் டெபிட்டும் கிரெடிட்டும் இப்போ கரெக்டாக இருக்குது, அதை அப்படியே ரெக்டிஃபைங் என்ட்ரியில் போட போகிறோம். ஓகே, ஸோ இங்கே நான் என்ன எழுதியிருக்கேன், கிரெடிட் பர்ச்சேசஸ் நாட் ரெக்கார்டட் நவ் என்டர்ட் இன் தி புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், அவ்வளோதான். ஸோ கிரெடிட் பர்ச்சேசஸை என்ட்ரு பண்ண மறந்துட்டாங்க, இப்போ நம்ம என்டர் பண்ணிட்டோம். ஸோ பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெபிட் டு அமுதநிலா அக்கௌண்ட். ஸோ இந்த கரெக்ட் என்ட்ரி ராங் என்ட்ரி அப்படிங்கிறதே தேவையில்லை. இப்போ இந்த கரெக்ட் என்ட்ரின்றது கூட போட்டிருக்கவே வேண்டாம். நம்ம டைரெக்டாக ரெக்டிஃபையிங் என்ட்ரி, அதுக்குரிய என்ன என்ட்ரி வருமோ டிரான்சாக்ஷனுக்கு அந்த என்ட்ரியை ரெக்கார்ட் பண்ணிட்டாலே போதும், ரெக்டிஃபை ஆகிடும். ஓகே, ஸோ உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக தான் நான் இந்த கரெக்ட் என்ட்ரி ராங் என்ட்ரி அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஏன்னா தெர் இஸ் நோ ராங் என்ட்ரி, அதனால தான் ஹைஃபன் போட்டிருக்கேன். ஸோ அந்த ஒரிஜினல் என்ட்ரியை நம்ம அந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் ரெக்கார்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? தட்ஸ் இட். நெக்ஸ்ட்டு, used furniture sold for 350 was credited to sales account. So first half correct entry, furniture sold. இப்போ என்ன என்ட்ரி, கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு ஃபர்னிச்சர் அக்கௌண்ட், பட் கிரெடிட்டட் டு சேல்ஸ் அக்கௌண்ட். ஃபர்னிச்சருக்கு பதிலாக சேல்ஸை கிரெடிட் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ சி correct entry is cash account debit to furniture account 350. wrong entry என்னது, cash to sales அப்படின்னு ராங்காக என்ட்ரு பண்ணிட்டாங்க. இப்போ கரெக்ட் என்ட்ரியில் டூ ஃபர்னிச்சர் இருக்கா, அப்போ ரெக்டிஃபைலையும் டூ ஃபர்னிச்சர். ராங் என்ட்ரியில் சேல்ஸை கிரெடிட் பண்ணிட்டாங்க, நம்ம இப்போ டெபிட் பண்ணணும். ஓகேவா? நம்ம இந்த கேஷை கன்சிடர் பண்ண வேணாம், ஏன்னா ரெண்டுத்துலேயுமே கேஷ் வந்து டெபிட் தான் பண்ணியிருக்கிறாங்க, அது கரெக்டாக தான் இருக்குது. ராங்காக இருக்கிறது ஃபர்னிச்சரும் சேல்ஸும். ஓகேவா? சேல்ஸை டெபிட் பண்ணுறோம், ஃபர்னிச்சரை கிரெடிட் பண்ணுறோம். ஸோ சேல்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு ஃபர்னிச்சர் அக்கௌண்ட். ஓகேவா? தென் இப்போ நம்ம ஃபுல் ப்ராப்ளமோட சொல்யூஷன், இதுதான் 5 என்ட்ரிஸும் இந்த 12th ப்ராப்ளமோட என்ட்ரிஸ், 5 என்ட்ரிஸையும் எழுதியாச்சு. இதே மாதிரி நீங்கள் டெஸ்ட் பேப்பர்ஸில் ப்ரெசென்ட் பண்ணால் போதும். ஸோ ஒவ்வொரு ரெக்டிஃபைங் என்ட்ரிஸும் நமக்கு க்ளீனாக தெரிஞ்சிடும். Okay, thank you.